Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து WH questions-ல ஒரு 25 questions வந்து எப்படி frame பண்ணணும்னு பார்க்கலாம். First sentence வந்து நீங்க வந்து எப்போ இத படிப்பீங்க, எப்போ நீ இத படிப்ப அப்படினு கேக்குறதுக்கு எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு when, படிக்கிறதுக்கு வந்து learns. இப்போ வந்து நீ படிப்ப future பத்தி கேக்குறோம். அப்போ will யூஸ் பண்ணி கேட்கணும். When will you learn? When will you learn? Next அவன் வந்து எப்போ முடிவு செய்வான் அவன் வந்து எப்போ முடிவு செய்வான் அப்படின்னு கேட்குறதுக்கு when will he decide? When will he decide? நெக்ஸ்ட்டு யார் அதை உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு tell. இது வந்து யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு கேட்குறோம். அப்போ past tense முடிஞ்சது. அப்போ tellோட past என்னது told. Who told it to you? அதை யார் உங்ககிட்ட சொன்னா, அது அப்படின்னா it. சொல்கிறதுக்கு told. Who told it to you? ஓகே. நெக்ஸ்ட் வந்து யார் அதை அங்கே வச்சா, அப்போ நடந்து முடிஞ்சது. ஓகே. வைக்கிறதுக்கு வந்து கீப் அப்படின்னு சொல்கிறோம். வச்சுட்டாங்க முடிஞ்சது. அப்போ கீப்போட பாஸ்ட் டென்ஸ் kept. Who kept it there? Who kept it there? யார் அதை அங்கே வச்சாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு இது நடந்து முடிஞ்ச விஷயம். ஸோ how did it happen? இது எப்படி நடக்கிறதுக்கு வந்து happen அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு நீ இதை வந்து எப்படி பண்ணுன அப்படின்னு கேட்குறதுக்கு how did you do it? இதை எப்படி பண்ணுன அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறோம். அப்போ கண்டினியூஸாக நடக்கிறது. அப்போ செய்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டூன்னு சொல்லுவோம். இது செய்து கொண்டே இருக்கிறதப்போ டூயிங்னு சொல்லுவோம். அப்போ வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க. ஓகே. நெக்ஸ்ட் நீ என்ன சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு இதே தான். எப்படி சொல்லணும், வாட் ஆர் யூ ஈட்டிங். ஓகே. நெக்ஸ்ட்டு எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு why are you crying? ஏன் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு why are you sleeping? ஓகே. நெக்ஸ்ட்டு நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு where were you? நீ எங்கே இருக்கிற அப்படின்னு இப்போ பாஸ்ட் டென்ஸில் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு where are you அப்படின்னு கேட்போம். நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு ஆரோட பாஸ்ட் டென்ஸ் என்னது where. ஸோ where were you, நீ எங்கே இருந்த. இது அவள் எங்கே இருந்தா அப்படின்னு கேட்குறதுக்கு where was she, அவள் எங்கே இருந்தா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார், நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனோட விலை எவ்வளவு அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்னா how much is this phone, இந்த ஃபோனோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறது. ஓகே. நெக்ஸ்ட்டு உன்னோட எண்ணம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு எண்ணம், அதாவது திங்கிங், உன்னோட எண்ணம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன், உன்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே. நீ எப்போ போவ அப்படின்னு கேட்குறதுக்கு when will you go. நான் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுக்கு when should I do, நான் எப்போ பண்ணணும். ஓகே. should அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நீ எப்போ போவ அப்படின்னு கேட்குறதுக்கு when will you goன்னு கேட்போம். நீங்கள் எப்போ போவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு when are you going. ஓகே. நீங்கள் எதுக்காக ஷிம்லா போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு why are you going to ஷிம்லா. நெக்ஸ்ட்டு நீ சிம்லா போறியா அப்படின்னு கேட்குறதுக்கு are you going to ஷிம்லா. ஓகே. உனக்கு எப்போ போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு when do you want to go, நீங்கள் உனக்கு எப்போ போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு. WH கொஸ்டின்ஸில் 20 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.